Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோல தினம் 10 தமிழ் previous year questionோட 60th வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். So already 59 வீடியோஸ் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? இதுதான் வந்து இந்த question பேப்பரோட லாஸ்ட் வீடியோ. அதாவது இந்த question பேப்பரோட மொத்தமா ஒரு 600 questions வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். மொத்தத்துக்கு ஒரு 6 question பேப்பர் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரிங்க. So இன்னைக்கான first question என்னன்னு பாருங்களேன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. So whirlwind அப்படிங்கிறது பல தடவை ரிப்பீட் ஆன ஒரு question. So இது வந்து என்னதுங்க? சுழல் காற்று. So whirlwind அப்படிங்கிறது சுழல் காற்று. இது எக்ஸாக்டாக புக் பேக்லையும் இருக்குதுங்க. அடுத்தது கோனிக்கல் ஸ்டோன் அப்படிங்கிறது என்னது? குமிழிக்கல். இதுவுமே எக்ஸாக்டாக 9th ஸ்டாண்டர்ட் புக்குக்கு பின்னாடி இருக்குது இல்லைங்களா? ஸோ கோனிக்கல் ஸ்டோனுங்கிறது என்னது? குமிழிக்கல். இதுவுமே வந்து பல தடவை ரிப்பீட் ஆகிருக்கு நமக்கு. அடுத்தது ஒரு ஓர், சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டறிக. ஸோ ஒரு அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரும்? ஓர் அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரும்? ஓருங்கிறது தனக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தையில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா ஓர் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அடுத்து இதே தனக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தையில் முதல் எழுத்து உயிர்மை எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வித்தியாசம். சரி, ஓர்னா அதுக்கு பின்னாடி உயிர் எழுத்து இருந்திருக்கணும், ஒருங்கிறது அதுக்கு பின்னாடி உயிர்மை எழுத்து இருந்திருக்கணும். சரிங்க. இங்கே வந்து பாருங்களேன், இரவுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். ஆனால் இங்கே ஒருன்னு சொல்லி தப்பாக கொடுத்துருக்காங்க, இது வராது. இங்கே வந்து பாருங்களேன், இரவுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும், இங்கேயும் தப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கே இரவுக்கு முன்னாடி ஓர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பகல், இந்த பாங்கிறது உயிர்மை எழுத்து தானே, அப்போ இங்கே என்ன வரணும்? ஒரு தானே வரணும். அப்போ இதுவுமே என்னது? தவறு தான். அப்போ ஆப்ஷன் பி எதனால் கரெக்டுன்னு செக் பண்ணிடுவோமா? இரவுங்கிறது வந்து முதல் எழுத்து உயிர் எழுத்து, அப்போ ஓர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பகல்ங்கிறது பா வந்து உயிர்மை எழுத்து, அப்போ ஒருங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 4ல் நாங்கிறது உயிர்மை எழுத்து தான், அப்போ அதுக்கு முன்னாடி ஒருங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர், சரியானது. சரிங்களா? அடுத்தது பிழை திருத்துதல். சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. ஸோ ஒரு வருமா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அடர்ந்தக்கு முன்னாடி ஓர் தான் வரணும், இங்கே ஒருன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இங்கே என்ன வரணும்? கண்டிப்பாக ஓர் தான் வரணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அடர்ந்த காடு தான் எல்லா இடத்துலையுமே இருக்குங்கிற பட்சத்தில் ஓர் எங்கே இருக்கோ அதை பார்த்து சூஸ் பண்ணிங்கனாலே போதுமானது. ஓர் அடர்ந்த காடு, அவ்வளோதான், முடிஞ்சுதா? சரி, அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? பார்த்தீங்களா, கண்டினியூவாக இந்த விஷயத்தை எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சரி, ஓர் தெய்வீக காலை பொழுது, இதுக்கு முன்னாடி கம்பல்சரி ஒரு தான் வந்திருக்கணும், இது தவறு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகிய, ஆக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? ஓர் வந்திருக்கணும், இதுவும் தப்பு. இனியக்கு முன்னாடி ஓர் தான் வந்திருக்கணும், ஒரு இனியன் வந்திருக்கு, தப்பு. இங்கே வந்து பாருங்களேன், ஓர் இனிய காலை பொழுது. ஸோ இனியக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கணும், கரெக்டாக இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போய்டுவோமா? அடுத்தது கீழ்காண பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர, நிகண்டு, மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாழி, தாமரை, மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. திருச்சி மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இருபுறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன. சரி, இப்போ இதில் இருந்து தான் அடுத்து வரக்கூடிய சில கேள்விகள் வந்து நமக்கு கேட்கப்படும். சரிங்களா? சிற்பம் கல்லில் வடித்த கவிதை எனலாம்ங்கிறது அங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அடுத்தது திவாகர நிகண்டில் சொல்லப்பட்ட கலை இது? சிற்பக்கலை பற்றி தான் இப்போ நமக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்கே ஆன்சர் என்னது? சிற்பம். அடுத்தது தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் யாவை? அங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா? சிங்கம், யாழிங்கிறது அங்கேயே கொடுத்துருந்தாங்க. அடுத்தது காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டிருந்தன? குடைவரை கோவிலில் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே ஆன்சர் எங்கெங்கே இருந்து சொல்கிறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இதுக்குள்ளே தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, சிங்கம், யாழி, தாமரை, மலர், இது எல்லாமே இங்கே தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து ஆட்கள், அதாவது காவலர்கள் நிற்பது போல் என்ன கொடுத்துருந்தாங்க? குடைவரை கோவில்கள்ன்றது கொடுத்துருந்தாங்க. சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம்ங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து திவாகர நிகண்டில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க? சிற்பக்கலை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே எக்ஸாக்டாக இங்கே தான் இருக்குது. இதுலேருந்து தான் அப்படியே மார்க் பண்ணுற மாதிரி ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம்? பல்லவர் காலம். அவ்வளோதாங்க. ஸோ 100 கொஷின்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ மொத்தமாக இதோட நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் முடிச்சிருக்கோம்? 600 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வீடியோ, அதாவது 61 அப்படிங்கிறது 7வது கொஸ்டின் பேப்பரோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்தது வீடியோ வந்து நம்பர் 61ல் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.